الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا صلى الله عليه وسلم: ليس منا من لم يرحم صغيرنا أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு பாக்கியங்களில் மிக உன்னதமான பாக்கியம் குழந்தை பாக்கியமாக இருக்கிறது. இதை குறித்து அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற போது சொல்வான்: லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் அது அல்லாஹ்விற்கு உரித்தானதாக இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியவர்களை படைக்கிறான். நாடிய விஷயங்களை, நாடிய வஸ்துக்களை, நாடிய மனிதர்களை அல்லாஹ் படைக்கிறான். அடுத்து சொல்வான்: யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு, தான் விரும்பியவர்களுக்கு அவன் ஆண் குழந்தைகளாக தருகிறான், பெண் குழந்தைகளாக தருகிறான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக, ஆண் குழந்தைகளாக தருகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்வான்: அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுக்கிறான். உலகத்திலே மனிதர்களை பார்க்கிறோம். சிலருக்கு அல்லாஹ் வெறுமனே ஆண் குழந்தைகளாக மாத்திரம் கொடுப்பது உண்டு, சிலருக்கு அல்லாஹ் வெறுமனே பெண் குழந்தைகளாக மாத்திரம் கொடுப்பது உண்டு, சிலருக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்து சொல்வான்: வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் நாம் ஆக்குகிறோம். இன்னஹு அலீமுன், நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் எப்போது குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தவன். இன்னஹு அலீமுன், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். வ கதீர், அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கிறான். குழந்தையை கொடுப்பதற்கு அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கிறான். இந்த ஆயத்திலிருந்து சொல்லுவார்கள், குழந்தை என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்பாக்கியமாக இருக்கிறது, மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த குழந்தைகளினுடைய விடுமுறை காலங்களாக இந்த பருவ காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோடைக்கால விடுமுறை வந்து விட்டாலே பெற்றோர்களுக்கு பல்வேறு சிந்தனைகள், குழந்தைகளை குறித்து பல்வேறு யோசனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நேரத்திலே குழந்தைகளுடைய விஷயங்களிலே பெற்றோர்களுடைய கவனத்திற்கு சில விஷயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். பெற்றோர்களுடைய கவனத்திற்கு, குழந்தைகளுடைய விஷயத்திலே பெற்றோர்களுடைய கவனத்திற்கு, பெற்றோர்கள் என்ன கடமைகள் இருக்கிறது பிள்ளைகள் மீது என்கிற விஷயங்களை, சில விஷயங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அருமையானவர்களே, முதலாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், எவ்வளவு அழகான மார்க்கம், குழந்தைகளை குறித்து எவ்வளவு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கத்திலே அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை கருவில் இருக்கிற போது, இன்னும் அந்த குழந்தை கருவிலிருந்து வெளியே வரவில்லை,
பூமிக்கு வரவில்லை, சிசுவாக வயிற்றில் இருக்கிற போது அந்த குழந்தையினுடைய சட்டங்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு சிசுவிற்கான சட்டங்கள் என்ன இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காமிதியா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர் தவறான விபச்சாரம் செய்து விடுகிறாள். அதன் மூலமாக ஒரு குழந்தை உருவாகி விடுகிறது, ஒரு கரு உருவாகி விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யார சொல்லலாம், நான் தவறு செய்து விட்டேன், எனக்கான தண்டனையை கொடுங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கான தண்டனையை கொடுங்கள் என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள், கருவுற்று இருக்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ செய்த தவறுக்கு இந்த சிசுவை நாம் தண்டித்து விட முடியாது, எனவே குழந்தை பெற்றுவிட்டு வா என்பதாக சொன்னார். அந்த பெண் சென்றால் மீண்டும் குழந்தை பெற்ற பிறகு தன்னுடைய பச்சிலம் குழந்தையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தால், யா ரசூலுல்லாஹ், நான் குழந்தை பெற்று விட்டு வந்து விட்டேன், எனக்கான தண்டனை கொடுங்கள் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையினுடைய பால்குடி காலங்களை முடித்து விட்டு வா, இந்த குழந்தைக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, பால்குடி காலங்களை முடித்து விட்டு வா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை மீண்டும் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு அவகாசம் தருகிறார்கள். காரணம், அந்த குழந்தை பச்சிலம் குழந்தையாக இருக்கிறது. 2 வருடங்கள் கழித்து பால்குடி காலங்கள் முடிந்த பிறகு அந்த பெண்மணி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குழந்தைக்காக வேண்டி யாராவது ஒரு பொறுப்பாளியை நியமித்து விட்டாயான்னு கேட்டான். சிசுவாக இருக்கிற போது ஒரு குழந்தை சிசுவிலிருந்து தவறான உறவில் பிறந்த குழந்தையாக இருந்தாலுமே கூட அந்த குழந்தைக்கும் மார்க்கத்திலே சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த பெண்மணி நான் நியமித்து விட்டேன் என்று சொன்ன பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை தண்டித்தார்கள். அந்த பெண்மணிக்கு கல்லடி தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, குழந்தையினுடைய விஷயத்திலே அவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 3 பெயர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான தண்டனையும் கிடையாதுன்னு சொன்னாங்க. 3 பேர் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ரப்பிடத்திலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாலிகாகாத சிறுவர்கள், பருவம் வயது அடையாத சிறுவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு ரப்பிடத்திலே எந்த விதமான குற்றமும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யாருக்கும் இப்படி நடக்க வேணாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம், பெருமானார் சொன்னார்கள், யாருடைய குழந்தை பிறந்து இறந்து விட்டதோ, யாருடைய குழந்தை பிறந்து இறந்து விட்டதோ அவர்களுக்கான நற்செய்தி அந்த பெற்றோர்களுக்கான அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, உலகத்திலே சந்ததியற்றவர்கள் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. உலகத்திலே சந்ததியற்றவர்கள் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் சந்ததியற்றவர்கள். இந்த பதிலைத்தானே நாமும் சொல்லியிருப்போம். யார் குழந்தை பாக்கியம் அற்றவர்களோ அவர்கள் சந்ததியற்றவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் சந்ததியற்றவர்கள் என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் சந்ததியற்றவர்கள் இல்லை. எந்த பெற்றோர்கள் தனக்கு முன்பாக சொர்க்கத்திற்கு எந்த குழந்தையை அனுப்பி வைக்கவில்லையோ அவர்கள் சந்ததியற்றவர்கள் சொன்னாங்க. அப்ப குழந்தை பிறந்து மௌத்தாகிற பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் சொன்னார். அந்த குழந்தை இவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைகிற போது அவர்களை எதிர்பார்த்த வண்ணமாக அந்த பெற்றோர்களை அவர்கள் வரவேற்கக்கூடிய நிலையிலே அந்த குழந்தைகள் அங்கே சொர்க்கத்திலே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, இப்படி குழந்தைகளுடைய விஷயங்களை நம்முடைய மார்க்கம் நிறைய சொல்லியிருக்கிறது. குழந்தைகளை குறித்து எவ்வளவு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தனி கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு தனி கிதாப் எழுதியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஏறத்தாழ ஒரு கிதாபு முழுக்க பெற்றோர்களுடைய கவனம் அந்த பிள்ளைகள் மீது எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு கிதாபு முழுக்க எழுதியிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது, ஒரு குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்யணும். குழந்தை பிறந்துருச்சு, என்னங்க செய்யணும், அந்த குழந்தையை வாங்கிய உடனே காதில் பாங்கு இக்காமத்து சொல்லணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்ல வேண்டும். அந்த குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். குழந்தை பிறந்த உடனே பாங்கு சொல்லணும். நாம எப்போங்க பாங்கு சொல்றோம், 40வது நாளில் பாங்கு சொல்லிக்கலாம், 40வது இல்லை ஏதாவது ஒரு அஜர்த்தை கூட்டு போய் பாங்கு சொல்லிக்கலாம். அப்படி அல்ல, அது வரைக்கும் அந்த குழந்தையினுடைய காதிலே எந்த விதமான விஷயங்களும் விழுந்து விடக்கூடாது. இன்னைக்கு செல்போன் வச்சிருக்கிறோம், போதுமே சைத்தான். அந்த செல்போன்களில் வரக்கூடிய பாட்டுகள்,
செல்போனில் வரக்கூடிய இசைகள் அந்த குழந்தையினுடைய காதிலே முதலாவது விழுவதற்கு முன்பாக அல்லாஹினுடைய ஏகத்துவ கலிமாவான அந்த பாங்கு இகாமத் குழந்தையினுடைய காதிலே விழுந்து விட வேண்டும். சரி, யாருங்க பாங்கு சொல்லலாம்? யார் வேண்டுமானாலும் பாங்கு சொல்லலாம். ஒரு ஆண் இல்லை என்று சொன்னால் பெண் தான் இருக்கிறார்கள். குழந்தையை கையில் வாங்கிய உடனே அந்த பெண் செய்ய வேண்டிய முதல் காரியம் குழந்தையினுடைய வலது காதில் பாங்கும், குழந்தையினுடைய இடது காதில் இகாமத்தும் சொல்ல வேண்டும். அப்போ முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? குழந்தையினுடைய காதுகளில் பாங்கும் இகாமத்தும் சொல்லுவது. இது முதலாவது விஷயம் என்பதாக சொல்லி காட்டினாங்க. இரண்டாவது விஷயம், குழந்தை பிறந்த உடனே மகிழ்ச்சி அடையணும். எந்த குழந்தையாக இருந்தாலும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியங்களை தந்திருக்கிறான் என்று சொல்லி மகிழ்ச்சி அடையணும். நீ பார்க்கிறோமா இல்லையா? ஆண் குழந்தை பிறந்துட்டா உடனே மருத்துவம், ஆஸ்பத்திரி முழுக்க ஸ்வீட்டு பறக்கும். கொஞ்சம் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா உள்ளத்துல ஒரு கவலை. முதலாவது பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 2 3 பெண் குழந்தைகள் தொடர்ந்து பிறந்து விட்டால் அவர்களுக்கு எவ்வளவு விதமான சிரமங்களாக இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறானோ அந்த குழந்தையை பொருந்தி கொள்ளணும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்ககிட்ட சொல்லுவாங்க, யாராவது வந்து அவர்கள்ட்ட அந்த இமாம்கிட்ட சொன்னா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் இமாம் அஹ்மது அவர்கள் சொல்லுவார்கள், நபிமார்கள் நிறைய நபிமார்கள் அவர்கள் பெண் குழந்தைகளுக்கு வாரிசாக இருந்தார்கள் சொல்லுவாங்க. நிறைய நபிமார்கள் பெண் குழந்தைகளுக்கு வாரிசாக இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கூட ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் பெருமானாருடைய ஹயாத் வரை இருந்தது யார்? பெண் குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்போ பெண் குழந்தைகள் பிறந்தாலும் ஆண் குழந்தைகள் எந்த குழந்தையாக இருந்தாலும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அந்த குழந்தையை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னாங்க. சரி, குழந்தை பிறந்து அடுத்த சில நாட்களில் செய்ய வேண்டிய காரியம், 7வது நாளில் செய்ய வேண்டிய விஷயம். 7வது நாளில் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்க வேண்டும். மொட்டையினுடைய சட்டம் என்ன? 7வது நாள் தாங்க ஆயிருச்சு, இல்லைங்க 40 நாள் வரைக்கும் விட்டு விடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடியை குறித்து சொன்னார்கள், குழந்தை பிறக்கிற போது அந்த முடி இருக்கிறதே அது குழந்தைக்கு நோயை ஏற்படுத்தும் சொன்னார். அமீத்து அன்ஹுல் அதா, அந்த குழந்தைக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய முடி என்பதாக சொன்னார். அதனால 7வது நாள் மொட்டை அடிப்பதனால் குழந்தைக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்பட போவது கிடையாது. அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் சுகமாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 7வது நாள்ல மொட்டை அடிங்க. மொட்டை அடித்த பிறகு அந்த முடியை எடை போட்டு எவ்வளவு கிராம் வருகிறதோ அந்த அளவுக்கு வெள்ளிய தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார். அடுத்து 7வது நாளிலே செய்ய வேண்டிய 2வது விஷயம், அகீகா நிறைவேற்ற வேண்டும். அகீகாவை கொடுத்து விட வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிற போது ஷைத்தானிடம் அந்த குழந்தை அடமானம் வைக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஷைத்தானிடம் அந்த குழந்தை அடமானம் வைக்கப்படுகிறது. எப்படி ஒரு நகையை கொண்டு போய் நகை கடையில் அடமானம் வைக்கிறோம், எப்பங்க அந்த நகையை திரும்ப தருவோம்? எப்போ நம்முடைய பணத்தை முழுக்க அவனிடத்தில் கொடுத்து விடுவோமோ அதற்கு பிறகுதான் அந்த நகையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல குழந்தைகள் பிறக்கிற போது அது ஷைத்தானிடத்திலே அடமானம் வைக்கப்படுகிறது. அகீகா என்பதை நிறைவேற்றுவதன் மூலம் அந்த அடமானம் நீங்குகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அகீகாவின் மூலம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு கொடுக்க வேண்டும். அப்போ அகீகா என்பது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. 7வது நாளில் செய்ய வேண்டிய 2வது விஷயம் அந்த குழந்தைக்கு அகீகா கொடுக்கணும் என்பதாக சொன்னாங்க. அடுத்து அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் வைக்கணும். நல்ல பெயர் வைக்கணும், அர்த்தமுள்ள பெயர். இன்னைக்கு பெயர்னா என்ன? ஹஜ்ரத் ஏல ஒரு 10 பேர் சொல்லுங்க, ஹஜ்ரத் பீல வர மாதிரி ஒரு 10 பேர் சொல்லுங்க, ஹஜ்ரத் எம்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 10 பேர் சொல்லுங்க. இப்படி நாம ஒரு பெயரை தேர்வு செய்து, ஒரு எழுத்தை தேர்வு செய்து அதற்கு கீழாக பெயரை தேடுகிறோமே தவிர ரொம்ப அழகான பெயர், சஹாபாக்களுடைய பெயரை வைங்க, முஹம்மது முஆத் என்கிற பெயர் வைங்க, முஅவ்வித் என்கிற பெயர் வைங்க. இப்படி அர்த்தமுள்ள, அரபியில் அர்த்தமாக இருக்கக்கூடிய நல்ல அர்த்தமுள்ள பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் வைக்க சொன்னாங்க. ஒரு பெயரினுடைய அர்த்தம் குழந்தையினுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு ஏன் பெருமானார் சித்திக்னு பேர் வச்சாங்க? ஏன் பெருமானார் சித்திக் என்கிற பட்ட பெயர் கொடுத்தாங்க? சித்திக் என்கிற தன்மை ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய வாழ்க்கையிலே மௌத் வரைக்கும் இருந்தது என்கிற காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய தூதர் சித்திக்னு வச்சாங்க. அருமையானவர்களே, குழந்தைகளுக்கு நாம் வைக்கக்கூடிய பெயர்கள், அந்த பெயர் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், குழந்தைகளுக்கு நல்ல அழகான அர்த்தமுள்ள பெயரை வைங்க. நீங்க நிறைய பேர் வெப்சைட்ல பேர் தேடுறீங்க. வெப்சைட்ல பேர் தேடினீங்கன்னு சொன்னா நிறைய யூதர்களுடைய டிக்ஷனரி இருக்கிறது.
யூதர்களுடைய டிக்ஷனரி, அதிலே வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் அதற்கு அரபியில ஒரு ஆரம்பம் இருக்கிறதுனாலே தெரியல. அரபியிலே ஒரு ஆரம்பம் இருக்கிறதா? பொதுவாக எல்லா பேரினுடைய ஆரம்பமும் அரபியிலிருந்து வந்திருக்கும். எந்த பெயரினுடைய ஆரம்பம் அரபியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு நல்ல அர்த்தங்கள் இருக்கும். அரபியிலிருந்து எடுக்கப்படாத பெயருக்கு நமக்கே அர்த்தம் தெரியாது. சில பேர்லாம் பேர் கேட்பாங்க, ஹஜ்ரத் இந்த பேருக்கு அர்த்தம் என்ன? நாமளே கொஞ்சம் நேரத்தில் அசந்து போயிடுவோம். இந்த பேர் இப்படியும் ஒரு பெயர் இருக்கிறதா? இது எந்த அரபி வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது என்று யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு விசித்திரமான பெயர்கள். அருமையானவர்களே, அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களிலே நற்குறி பார்ப்பார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதனுடைய ஒட்டகத்தில் பால் கறக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, யார் பால் கறக்கிறது? ஒரு சஹாபி எந்திரிச்சு நின்றார். என்னுடைய பேர் என்னன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், முர்ரான்னு சொன்னார். முர்ரானா கசப்புன்னு அர்த்தம். பெருமானார் உட்காருன்ட்டாங்க அந்த சஹாபியே. ரெண்டாவது ஒரு சஹாபி எந்திரிச்சார். அவருடைய பேர் கேட்டாங்க, உங்களுடைய பேர் என்ன? ஹர்புன்னு சொன்னார். ஹர்புனா போர்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியும் உட்காருன்ட்டான். மூணாவது ஒரு சஹாபியினுடைய பேர் கேட்டாங்க, உங்களுடைய பேர் என்ன? அவர் சொன்னார் யஈஷ்னு சொன்னார். யஈஷ்னா வாழ்க்கை என்ற அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் பால் கறந்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்படி பெயரில் அல்லாஹ்வுடைய தூதர் நற்குறி பார்த்தாங்க. நல்ல பெயர் இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெயரை வைக்க சொன்னாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அலினா அவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே பெருமானார் பேர் வைக்கல. முதல்ல அலினா அவர்கள் பேர் வைத்து விடுகிறார்கள். ஹர்ப் என்கிற பெயர் வச்சிடறாங்க. ஹசன் அவர்கள் பிறந்த உடனே என்ன பேர் வச்சாங்க? ஹர்ப் என்கிற பெயர் வைத்து. அரபியர்கள் வீரமாக இருப்பதற்காக வேண்டி, வீர தீரமாக இருப்பதற்காக வேண்டி ஹர்புன்னு சொன்னா போர் என்கிற அர்த்தம். ஒரு வீரன், போர் வீரன் என்பதாக அர்த்தம். அப்போ ஹர்ப் என்கிற பெயர் வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வந்து நீட்டுறாங்க. இதோ யார சொல்ல உங்களுடைய பேர குழந்தைன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட கேட்டாங்க, அலியே என்ன பேர் வச்சீங்க? அலின் அவர்கள் சொன்னார்கள், யார சொல்ல ஹர்புன்னு பேர் வச்சிருக்கேன். என்னுடைய பேர குழந்தைக்கு இந்த பெயர் பொருத்தம் அல்ல, ஹசன் என்கிற பெயரை வையுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஹசன் என்கிற பெயர் வச்சாங்க. சரி, இரண்டாவது குழந்தை பிறந்தது. இரண்டாவது குழந்தைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அலின் அவர்கள் ஹர்ப் என்கிற பெயர் வச்சுட்டாங்க. ஹர்ப் என்கிற பெயரை வச்சுட்டு பெருமானார் தூக்கிட்டு வந்தாங்க. என்னுடைய பேர குழந்தைக்கு என்ன பேர் வச்சீங்க? யார சொல்ல ஹர்ப் என்கிற பெயர் வச்சிருக்கிறேன். இல்லை, என்னுடைய பேர குழந்தைக்கு இந்த பெயர் பொருத்தமானதல்ல, நீங்க ஹசன் ஹுசைன் என்பதாக பெயர் வையுங்கள் என்பதாக சொல்லி பெருமானார் ஹுசைன் என்கிற பெயரை வச்சாங்க. அருமையானவர்களே, இப்படி நல்ல பெயர்கள் வைக்கணும். குழந்தைகளுக்கு கூப்பிடுகிற போது அர்த்தமுள்ள பெயர்கள். அந்த பெயரினுடைய அர்த்தம் குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். எனவே நல்ல பெயர்களை வையுங்கள். இப்போ 7வது நாளிலே செய்ய வேண்டிய 3 காரியம்: ஒன்று, அந்த குழந்தைகளுக்கு மொட்டையடிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தைக்கு அகீகா கொடுக்க வேண்டும். மூணாவது, அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் 4வது, அந்த பிள்ளைகள் மீது அதிகமான பாசம் வைக்கணும். அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு ஆக வேண்டி நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அருமையானவர்களே, நாம் எல்லாம் வியாபாரிகளாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சிரித்து கொஞ்சம் எவ்வளவு நேரம் பேசுவோம்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோமா? இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் தனிமையை விரும்புகிறாங்க. இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் தனிமையை விரும்புகிறாங்க. தனிமையாக இருப்பதை விரும்புகிறார்கள். என்ன காரணம்? பெற்றோர்களும் கவனிக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்குங்க. வெறுமனே தொழுதுட்டு போறது மாத்திரம் தீன் அல்ல. குழந்தைகளுடைய விஷயங்களிலே எல்லாமே கவனிப்பதும் தீனாக இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு தேவையை நிறைவேற்றி தருவதும் இபாதத்தாக இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு தேவையை, அந்த குழந்தைக்கான கடமைகளை செய்வது இபாதத்தாக இருக்கிறது. பள்ளிக்கு வந்து தொழுவது மாத்திரம் இபாதத் அல்ல, குழந்தையினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் இபாதத்தாக இருக்கிறது. இன்னைக்கு வெறுமனே நாம தொழுதுறோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா குழந்தையினுடைய விஷயங்களிலே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தவறி விடுகிறோம். அருமையானவர்களே, அந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கிறார்கள்? வகுப்பறையிலே எப்படி இருக்கிறார்கள்? யாரிடத்திலே பேசுகிறார்கள்? எவ்வளவு நேரம் பேசுகிறார்கள்? இப்படி எல்லா விஷயங்களும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. நாமும் சொல்லுவோம், எப்படிங்க நம்முடைய பிள்ளைகளை சந்தேகப்படுறது? இது சந்தேகப்படுறது அல்ல. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக இருப்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை தர்பியத்து செய்கிறீர்கள். சொல்லணும், அந்த குழந்தைகிட்ட இவ்வளவு நேரம் போனை எடுக்காதன்னு சொல்லுங்க, சட்டம் போடுங்க. அந்த குழந்தையினுடைய விஷயத்துல கண்டிப்பாக இருங்க. ஒரு கட்டத்தில் பாவங்கள் மிகைத்து விடுகிற போது, அந்த குழந்தைகள் தவறான தொடர்பு வந்து விடுகிற போது, அப்போது புலம்பி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அருமையானவர்களே, அப்போ பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல கவனிக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக பாசம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கணும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுடைய விஷயங்களில் எவ்வளவு பாசமாக இருப்பாங்க. ஒரு காட்டு அரபி வருகிறார், வந்து பெருமானார்ட்ட சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் அவர்களை கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள், முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அரபி வந்து சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், இப்படி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, நபியாக இருந்து கொண்டு நீங்க முத்தம் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் நான் முத்தம் கொடுக்க கூடாதான்னு சொல்லி. அந்த அரபி சொன்னாரு, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் யாரையும் கொஞ்சியது கிடையாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரபியை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை எடுத்துட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்க குணத்தை எடுத்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தான். குழந்தைகளை கொஞ்சுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இரக்க குணங்களோடு இருப்பார்கள். தொழுகையிலே ஃபஜரில் பெருமானார் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் ஓதுவான். 100க்கும் மேற்பட்ட ஆயத்துகள். ஒரு நேரத்தில் ஒரு குழந்தை அழுதுகின் காரணமாக பெருமானார் தொழுகையை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யார சொல்ல என்ன இன்னைக்கு தொழுகையை சீக்கிரம் முடிச்சிட்டீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தை அழுகிறது, அதனால் தொழுகையை சீக்கிரம் முடிச்சிட்டேன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு குழந்தையின் மீது இரக்க குணத்தோடு இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற போது ஹசன் அவர்கள் பெருமானாரின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் பார்ப்பாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தா செஞ்சு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு. சஹாபாக்கள் பயந்து விடுவார்கள், ரொம்ப நேரமாகி விட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலிருந்து எழுந்திருக்கவில்லையே. ஹசன் அவர்கள் மேலே உட்கார்ந்திருப்பார்கள். தானாக இறங்காதவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலிருந்து எந்திரிக்க மாட்டான். அவ்வளவு இரக்க குணம் குழந்தைகள் மீது. தானாக இறங்காதவரை பெருமானார் சஜ்தாவிலிருந்து இறங்க மாட்டார்கள், சஜ்தாவிலிருந்து எந்திரிக்க மாட்டார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம தொழுகைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் சேட்டை செய்யறாங்க, சரி, அவர்கள் பேசுகிறார்கள், சிரிச்சு விளையாடுறாங்க, அந்த பிள்ளைகளை கண்டித்து விடுகிறோம். அதனால என்ன ஆகிவிடுகிறது, நான் பள்ளிக்கு போனால் கண்டிச்சிடுறாங்க, என்னை திட்டுறாங்க, அதனால பள்ளிக்கே வர்றது கிடையாது. அந்த குழந்தைகள் சின்ன வயதிலே ஆர்வப்பட்டு பள்ளிக்கு வருகிற குழந்தைகள் நாம செய்யக்கூடிய சில தவறின் காரணமாக கண்டிக்காதீங்க, பாசமாக சொல்லுங்க. குழந்தைகளிடத்துல பேசக்கூடாது, பள்ளிவாசல்ல இப்படி ஒழுக்கமாக இருக்கணும், குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர அந்த குழந்தைகள் மீது இறக்கப்படணும் தவிர அவர்களை மிரட்டுவது, அவர்களை கண்டிப்பது கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தால இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறாங்க. தொழுகையை விட எவ்வளவு பெரிய வணக்கங்கள் வேற என்ன இருக்க முடியும்? தொழுகையில் இருக்கிறாங்க, மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹசன் அவர்கள் தானாக இறங்காதவரை அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தாவிலிருந்து எந்திரிக்க மாட்டான். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு பெருமானார் தன்னுடைய பேர குழந்தைகளோடு விளையாடுவாங்கன்னு சொன்னா, இது போல மிம்பரில் பேசி கொண்டிருந்தாங்க. ஒரு நேரத்தில் திடீரென்று மிம்பரில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கிட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, என்ன ஆச்சு, எதுவும் வஹி வந்துருச்சா, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து இறங்குனாங்க தெரியல. திரும்பி பார்க்கிற போது 2 பேர குழந்தைகள் ஓடி வருகிறார்கள். பெருமானார் 2 பேர குழந்தைகளையும் கையில் தூக்கிக்கிட்டாங்க. அசாவிற்கு பதிலாக 2 பேர குழந்தைகள் கையில் வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் குத்பா செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தன்னுடைய குழந்தைகளின் மீது பாசத்தை காட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பேர குழந்தைகள் சின்ன வயதாக இருக்கிற போது ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஹசன் அவர்கள் தன்னுடைய வேட்டியை இழுத்து கொண்டு ஓடி வராங்க. பெருமானாருடைய மடியில் உட்கார்ந்துட்டாங்க. அபூ லைலா என்கிற சஹாபி சொல்றாங்க, நான் பார்க்கிறேன் ஹசன் அவர்கள் ஓடி வந்தார்கள், பெருமானாருடைய மடியில் உட்கார்ந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனை சிரிப்பு காட்டுகிறார்கள். ஹசன் அவர்கள் சிரிப்பு காட்டுகிறார்கள், சிரிக்கிறார்கள். இப்படியே போய் கொண்டிருக்கிற ஒரு கட்டத்திலே ஹசன் அவர்கள் பெருமானாருடைய மடியிலே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதை பார்த்து நான் என்ன செஞ்சேன், ஹசன் அவர்களை தூக்க போனேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பேர குழந்தை என்ன செய்கிறீர்கள், நீங்கள் தூக்காதீர்கள் என்பதாக சொன்னார். அவர் நிம்மதியாக சிறுநீர் கழிக்கட்டும், தூக்காதீங்க, அவசரப்படாதீர்கள் என்பதாக அபூ லைலாவை திட்டியதாக சொன்னதாக அபூ லைலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு இரக்கத்தோடு குழந்தைகள் மீது பாசத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் அவர்களோடு எப்படி விளையாடுவாங்கன்னு சொன்னா, தன்னுடைய நாக்கை காட்டுவாங்க. நாக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நாக்கு ரொம்ப செவந்து போயிருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். நாக்கை காட்டுவார்கள். குழந்தைகள் என்ன செய்யும், அந்த நாக்கை பிடிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் நாக்கை உள்ளே இழுத்துக்குவாங்க, மறுபடியும் நாக்கை காட்டுவாங்க, பிடிக்க வருகிற போது உள்ளே இழுத்துக்குவாங்க. இப்படி இரக்கத்தோடு சின்ன குழந்தைகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் தானும் ஒரு சிறிய குழந்தையை போல விளையாடுவார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, பெருமானாரை விட உயர்ந்த மனிதர்கள் யார் இருக்க முடியும்?
நாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் சிரித்து பேசி அவர்களை கொஞ்சி விளையாடி அவர்களுடைய விஷயங்களை கேட்பதற்கு நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. அருமையானவர்களே, அப்போ அவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் மீது இரக்கத்தோடு இருப்பாங்க. அப்போ 4வது கடமைகள் என்ன? குழந்தைகள் மீது பாசம் காட்ட வேண்டும், குழந்தைகளுக்கான நேரங்களை கொடுக்க வேண்டும். இது 4வது கடமைகள். அடுத்து 5வது விஷயம் சொன்னாங்க, குழந்தைகள் பெரிதாக வருகிற போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லித்தரணும். நல்ல வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகள், நல்ல அரபி வார்த்தைகள், அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லித்தரணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சினிமா பாட்டை சொல்லி கொடுத்து அந்த குழந்தை பாடுச்சுன்னா நம்ம கைத்தட்டி சந்தோஷப்படுறோம். சினிமா பாட்டை சொல்லி கொடுத்து அந்த குழந்தை பாடிவிட்டால் சந்தோஷப்படுகிறோம். குழந்தைக்கு அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, சலாம் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, கலிமா என்கிற அந்த திருக்கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். இப்படி குழந்தை கொஞ்சம் பெரிதாகிற போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு உலமாக்கள் சொல்லி தந்தாங்க. அடுத்து சொன்னாங்க 6வது கடமையாக அந்த குழந்தை கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய சில சட்டங்களை சொல்லித்தாங்க, மார்க்கத்தினுடைய சில ஒழுக்கங்களை சொல்லித்தாங்க. உமர் இப்னு அபூ சலமா என்கிற ஒரு சஹாபி, உமர் இப்னு அபூ சலமாவினுடைய மகன் உமர். இந்த உமர் பெருமானார் அவர்களோடு சிறு வயதிலிருந்து பெருமானாருடைய மடியிலேயே வளர்ந்த ஒரு சஹாபி. ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட உட்காந்துட்டான். சின்ன பையன் பெருமானாருடைய பக்கத்தில் வந்தார். பாப்பா உட்கார சாப்பிட. அல்லாஹ்வுடைய தூதர் 3 ஒழுக்கங்களை சொல்லி தந்தான். ஒரு சின்ன பையனுக்கு பெருமானார் 3 ஒழுக்கங்கள், ரொம்ப நீண்ட நிறைய பயான்லாம் பண்ணல, குழந்தைகளுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி புரிகிற மாதிரி சொன்னாங்க. சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்னு சொன்னான். வகுல் பி யமீனிக், உன்னுடைய வலது கையால் சாப்பிடு. வகுல் மிம்மா எலிக், உன்னுடைய பக்கத்தில் இருந்து சாப்பிடு. 3 விஷயங்கள், அற்புதமான 3 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா, உமர் இப்னு அபூ சலமாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு முறை இப்னு அப்பாஸ் அவங்க எவ்வளோ பெருமானாருடைய ஹயாத்தில் பெருமானார் வஃபாத் ஆகிற போது இப்னு அப்பாஸுடைய வயது என்னன்னு சொன்னால் 14, ரொம்ப சிறிய வயது, ஒரு சிறிய வயது வாலிப சஹாபி. அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தன்னு சொன்னால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ரப்பினுடைய தீனை பாதுகாத்தா என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஜிதுஹு துதாஅக, அல்லாஹ் உன்னுடைய காரியங்கள் அத்தனையும் லேசாக்குவான். அடுத்து சொன்னாங்க வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், ஒரு குழந்தைக்கு சொல்லி தராங்க பாருங்க. வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு என்ன தேவைனாலும் அல்லாஹ் இடத்துல கேளு. இன்னைக்கு யாராவது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றோமா? ஒரு குழந்தை வந்து கேட்குது, அத்தா எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்க. முதல்ல அல்லாஹ் இடத்துல கேளு, போய் தொழுகு, அதற்கு பிறகு நான் வாங்கி தரேன். அந்த குழந்தைகளுக்கு சில வயதிலிருந்து அல்லாஹினுடைய அந்த நம்பிக்கையை உள்ளத்துல விதைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதான இப்னு அப்பாக்கு சொன்னாங்க, வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், என்ன கேட்டாலும் அல்லாஹ் இடத்துல கேளு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ என்ன பாதுகாப்பு தேடினாலும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடு என்பதாக இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சொல்லி தந்தாங்க. இப்படி குழந்தைகள் வளர்ந்து வருகிற போது அந்த குழந்தைகளுக்கு சில மார்க்க சட்டங்களை சொல்லித்தரணும், சில மார்க்க சட்டங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அருமையானவர்களே, அடுத்து 7வது விஷயங்கள், அந்த குழந்தைக்கு குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுத்தரணும். அந்த குழந்தை பெற்றோர்கள் மீது கடமை என்ன? குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கணும், மார்க்க சட்டங்களை தெரிந்த பிள்ளைகளாக உருவாக்கணும். இது போல வரக்கூடிய 31ஆம் தேதி மே 1 சம்மர் கிளாஸ் ஆரம்பிக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் காலம் முழுக்க துன்யாவினுடைய கல்வியிலே பயிலக்கூடிய பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைக்கு நேரமே இல்லைங்க, ஒரு சாதாரண துன்யாவினுடைய கல்விக்கு எத்தனை டியூஷன்கள், கொஞ்சம் கூட நேரம் ரெஸ்ட் விடுறதே இல்லை அந்த பிள்ளைகளுக்கு. இப்படி பல வகுப்புகள் வைத்து மதரசாவிற்கு கூட வர முடியாத பிள்ளைகளை இது போல ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். 1 மாத காலம் அவர்கள் மார்க்கத்தினுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் கற்றுக்கொள்வாங்க, ஏதாவது ஒரு ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வாங்க. அந்த பிள்ளைகள் இது போல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது இருக்கிறது, இது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 விஷயங்கள் மௌத்தான பிறகும் அவர்களுக்கு அந்த கபரிலே நன்மை வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. 7 விஷயங்கள், நீங்க மௌத்தா போயிட்டீங்க, உங்களுடைய கபருக்கு அதனுடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது இல்மன் அல்லமஹு வ நஷரஹு, யார் ஒரு இல்ம கற்றிருக்கிறார், இந்த இல்ம கற்ற இல்ம மக்களுக்கு சொல்லுகிறார் அல்லது மாணவர்களுக்கு சொல்லுகிறார், ஒரு மதரசாவிலே குழந்தைகளுக்கு படித்து கொடுக்கிறார். இல்மன் அல்லமஹு வ நஷரஹு, இவர் மௌத்தா போனாலும் இவருடைய கபருக்கு அதனுடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு ஹஜ்ரத் என்ன செய்கிறார், பிள்ளைகளுக்கு அல்ஹம்து சூரா சொல்லித்தரார். அல்ஹம்து சூரா ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதப்படுகிறது, எத்தனை தடவை ஓதப்படுகிறது.
எத்தனை முறை மௌத் வரைக்கும் அவர் தொழுகையிலே எத்தனை முறை அல்ஹம்து சூரா ஓதினாலும் அதனுடைய நன்மையிலே இவருக்கும் பங்கு உண்டு. இவர் மௌத்தானாலும் அவர் எதுவரைக்கும் ஹயாத்தாக இருக்கிறாரோ அத்தனை நன்மைகளும் இவருக்கு பங்கு உண்டு. அதனால தான் சொன்னாங்க, இல்மன் அல்லமஹு வனஷரஹு, கற்ற இல்மை யார் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதனுடைய நன்மை இவருக்கு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, அவ் வலதன் சாலிஹன் தரக்கஹு, நல்ல பிள்ளைகளை விட்டு செல்றது. யாருக்கு நீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தீங்களோ, எந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தீங்களோ அந்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக உருவாயிடுவாங்க. நீங்க மௌத்தா போன பிறகும் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆயிடுவாங்க. துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்ல, குர்ஆனை கற்றுக் கொடுக்கல, தீனை கற்றுக் கொடுக்கல, அந்த பிள்ளைகள் நீங்கள் மௌத்தான பிறகு அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பதுவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, என்னுடைய தந்தை இப்படி செய்து விட்டாரே என்று தந்தையை குறை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உருவாயிருவாங்க. அப்போ அவ் வலதன் சாலிஹன் தரக்கஹு, நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க மௌத்தா போன பிறகும் உங்களுடைய கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, மஸ்ஜிதன் பனாஹு, யார் பள்ளிக்காக வேண்டி பள்ளியை கட்டி தருகிறாரோ அல்லது பள்ளிக்கு ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றி தருகிறாரோ, ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் நன்மை, ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தார், ஒரு மரப்பகலகையை வாங்கி கொடுத்தார், அல்லது ஏதாவது ஒரு பள்ளிக்கு தேவைப்படுகிற ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தார், என்ன வாங்கி கொடுத்தாலும் பள்ளியிலே தொழுகை நடக்கிற வரைக்கும், கியாமத்து வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும், அந்த பள்ளி ஹயாத்தாகிறதுக்கு வரைக்கும் அந்த பள்ளியில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் அவருக்கு பங்கு உண்டு. இவர் மௌத்தாயிட்டாலும் அவருடைய கபருக்கு நன்மை போய் கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்து நான்காவது விஷயம், ஒரு முசாஃபிர் ஒரு சத்திரம் கட்டி, முசாஃபிருக்காக வேண்டி சத்திரம் கட்டி தருவார். அன்றைய காலங்களில் நிறைய பயணங்கள் செய்வாங்க, பாலைவனங்கள், தங்குவதற்கு எங்கேயும் இடம் இருக்காது, ஒரு சத்திரத்தை கட்டி தருவார்கள். அங்கே என்ன செய்வார்கள், முசாஃபிர்கள் தங்கிக் கொள்வாங்க. அப்போ முசாஃபிருக்காக வேண்டி ஒரு சத்திரத்தை கட்டி தருவது. அடுத்து சொன்னாங்க, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸஹு, யார் மதரசாவிற்காக வேண்டி குர்ஆனை வாங்கி வைக்கிறார் அல்லது பள்ளிவாசலில் ஓதுவதற்காக வேண்டி குர்ஆனை வாங்கி வைக்கிறார், அந்த குர்ஆன் ஓதப்படுகிற காலமெல்லாம் அதனுடைய நன்மை இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னான். அப்போ 7 விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, அவ் வலதன் சாலிஹன் தரக்கஹு, நீங்க நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, கொஞ்சம் இந்த ஹதீஸை இப்படியும் யோசிச்சு பாருங்க. பெருமானார் சொன்னாங்க, நீங்க நல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அதனுடைய நன்மை கபருக்கு வரும். ஒருவேளை ஒரு நல்ல பிள்ளைகளா இல்லாம பாவம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக விட்டுட்டு போனோம்னு சொன்னா அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவங்களும் உங்களுடைய கபருக்கு வரும். பிள்ளைகள் என்னென்ன பாவங்கள் செய்கிறார்களோ அந்த பாவங்களும் உங்களுடைய கபருக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது என்பது அது பெற்றோர்களுடைய கடமைகளாக இருக்கிறது. அதே போல பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தரணும். நல்ல ஒழுக்கங்கள், பிள்ளைகளுக்கு தவறான பழக்கங்களை கற்றுக் கொடுத்துடக்கூடாது. அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல தான் பிள்ளைகள். ஒரு கண்ணாடியை போல தான், கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க, யாருங்க தெரிவாங்க, நாம தான் தெரியும். பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல தான் பிள்ளைகள். பெற்றோர்கள்ட்ட ஏதாவது தவறான பழக்கங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பழக்கங்கள் நிச்சயமாக சத்தியமாக பிள்ளைகளிடத்திலையும் வரும். ஒரு பெற்றோர் தவறான முறை இல்லை எங்கேயாவது பிள்ளைகளுக்கு தெரியாம அவர் என்ன செய்கிறார், சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பழக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். அதனால தான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நஃபிலான இபாதத்துகளை வீட்டில் தொழுவுங்க, நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுவுங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் பெருமானார் நஃபிலான தொழுகையை வீட்டில் தொழுவுங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் தொழுகிற போது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தொழுகையை பார்க்கும். என்னுடைய தந்தை எப்படி தொழுகிறார், அவருடைய ருக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய சஜிதா எப்படி இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தொழுகையை பார்த்து அந்த குழந்தை தொழுகையை கற்றுக்கொள்ளும். எனவே நஃபிலான இபாதத்துகளை வீட்டில் தொழுங்க. எப்படி ஃபர்லான வணக்கங்களை பள்ளியில் தொழுதால் 27 மடங்கு நன்மையோ அதே போல நஃபிலான வணக்கங்களை, நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுகிற போது அதே நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தான். அப்போ குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை பழக்கி விடுவது என்பது இது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, இப்போ இது போல பெற்றோர்களுடைய கடமைகளை விளங்கி அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையிலே ஒழுக்கங்களையும் தீனையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.